ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க அந்த போரால் மற்ற நாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ ஒரு பீக்கை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கர்ஸ்கில் ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது எதிர்பார்த்த வெற்றிகளை ரஷ்யாவுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ்லையும் ரஷ்யாவுக்கு கணிசமான அளவு வெற்றிகள்ன்றது கடந்த ஒரு வாரமாக கிடச்சிட்டு இருக்க அதே டைமில் உக்ரைனுக்கு டாரஸ் மிசைல்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுன்றது எப்போவுமே நடக்காது. ஜெர்மனி மேட் அந்த லாங் ரேஞ்ச் வெப்பன், ஏன்னா அதோட ரேஞ்சுன்றது 500 கிலோமீட்டரையும் தாண்டி அந்த அளவுக்கு அதிக ரேஞ்ச் இருக்க வெப்பன்ஸை நாங்கள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஜெர்மனி கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்க அதே டைமில் ஈரான்ல இருந்து அடுத்த கட்டமாக முக்கியமான சில மிசைல்ஸ் பாவே க்ரூஸ் மிசைல்ன்றது ரஷ்யாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துடுங்களான்னு ஒரு புது ரிப்போர்ட் இப்போ வெளியாகிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குறிப்பாக ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை இஸ்ரேலுக்குள்ள ஹவுதிஸ் ஃபயர் பண்ணது சம்மந்தமாக நிறைய ரிப்போர்ட்ஸ் ஆனது இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களா இருக்கேன், இது தமிழ் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே பார்த்துடலாம். இஸ்ரேலோட IDF ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க. ஹமாஸோட கண்ட்ரோலில் இருந்த 3 ஹாஸ்டேஜஸ் இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸால் நடத்தப்பட்ட அந்த ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஹமாஸ் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை, குறிப்பாக இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸை ஷீல்டாக பயன்படுத்துறத இந்த ஒரு சம்பவமானது காமிக்குது. ரொம்பவே மனிதாபிமானமற்ற முறையில் இந்த ஹாஸ்டேஜஸை ஹமாஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதோட ஒரு விளைவாக தான் தவறுதலாக இஸ்ரேல் இப்படி ஒரு அட்டாக் நடத்தினதில் இந்த ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான ஏமனில் இருக்கக்கூடிய அந்த ஹவுதி சம்மந்தப்பட்ட அமைப்பினர் ஈராக் வழியாக சிரியாவுக்கு போயிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சிரியாவிலேருந்து லெபனனுக்குள்ளே போயிட்டு ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் ஒருவேளை ஒரு கிரவுண்ட் அஃபென்சிவாக பண்ணாங்கன்னா ஏமனும் அதில் நேரடியாக களமிறங்குவாங்கன்னு இன்றைக்கி ஒரு விஷயத்தை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த எல்லா அமைப்புகளும் சேர்ந்து லெபனனை ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக பயன்படுத்தி எல்லாருமே இப்போ தயாராகிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் தான். ஏன்னா நேற்று இஸ்ரேலுக்குள்ளே இப்படி ஒரு ஏவுகணை வந்து விழுந்ததும் நிறைய விதமான கேள்விகளை உலகம் முழுக்க இப்போ இது ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. 2 ட்ரெஜெக்டரியை இது சம்மந்தப்பட்டதை வெஸ்டர்ன் மீடியாஸ் வெளியிட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் இந்த மிசைல் வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக இது எப்படி வந்துச்சு? சவுதி அரேபியாவோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி இது உள்ளே வந்துச்சா, இல்லைனா செங்கடல் வழியாக ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இஸ்ரேலோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே இது நுழைஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னும் யாராலையுமே கொடுக்க முடியல. ஏன்னா இது இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா தான் அப்படி ஒரு ஏவுகணை வருதுன்றதே இஸ்ரேலால் கணிக்க முடிஞ்சதுனால இதோட ட்ரெஜெக்டரின்றது இன்னும் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் வந்து இந்த மிசைல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க, இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக நிறைய விதங்களில் முயற்சி பண்ணியும் அதை இஸ்ரேல் தோத்துட்டாங்க, அதை மறைக்கிறதுக்காக நிறைய இடங்களில் வந்து இதோட இன்டர்செப்ஷன் பார்ட்ஸ் கீழே விழுந்ததாக சொல்கிறாங்களே தவிர ஃபுல்லாக 100% உள்ளே வந்த இந்த ஏவுகணையை இஸ்ரேலால் இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு உண்மைதான். இஸ்ரேலால் முழுசாக உள்ள வந்து அந்த ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ண முடியல. அது காரணம் அதோட ஹைப்பர்சானிக் ஸ்பீடா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையா, உண்மையிலேயே அந்த மிசைல் வந்து உள்ள மெனுவர் பண்ணுச்சான்றதுலாம் இன்னும் ஒரு பெரிய ரகசியமாகவே இருக்குது. இஸ்ரேல் இதை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல. ஹவுதிஸ் அதே சமயத்தில் ஹவுதிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில அமைப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவுதிஸ் தான் இந்த மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிளைமையும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹவுதிஸோட டெக்னாலஜி, ஹவுதிஸ் கிட்ட பெருசாக டெக்னாலஜின்றது கிடையாது. ஈரான் மேட் வெப்பன்ஸ், ஈரானோட டெக்னாலஜி தான் ஹவுதிஸ் கிட்ட இப்போ முழுசாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிசைலையே இஸ்ரேல் போன்ற ஒரு நாடால் டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா அங்கே ஜெலன்ஸ்கின்னு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ரஷ்யா 4 ஹைப்பர்சானிக் மிசைலை அனுப்பிச்சாங்கன்னா அந்த 4த்தையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ரஷ்யா இன்னொரு வேலை ஒரு 5 ஹைப்பர்சானிக் மிசைல் அனுப்பணும்னாங்கன்னா அந்த 5த்தையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இதில் நிறைய பேர் கேட்கலாம், ஏன்னா நாங்கள் பேட்ரியாட் வச்சிருக்காங்க, இஸ்ரேல் இங்கே என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பேட்ரியாட் எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ அதை விட டெக்னாலஜிக்கல் வைஸ் பார்த்தோன்னா இந்த ஏரோன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஹை டெக்னாலஜைஸ்டு ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் இந்த ஒரு மிசைலை முறியடிக்க முடியலன்றதையும் தாண்டி உள்ளே வந்து அந்த மிசைலை கண்டுபிடிக்க முடியலன்றது ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸான விஷயமா இருக்குது. அமெரிக்காவாலையும் முடியல, ஏன்னா அமெரிக்க கப்பல்கள் அந்த அளவுக்கு அந்த செங்கடல் பகுதியில் இருக்குது. அதில் ஒரு கப்பலோட ரேடாரில் கூடவா இந்த மிசைலானது மாட்டலன்றது ரொம்பவே ஒரு சஸ்பீஷியஸான விஷயமா இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேலுக்கு ஹெஸ்புல்லாவுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. இஸ்ரேலோட ஏர்கிராஃப்ட்ஸ்லேருந்து நிறைய லீஃப்லெட்ஸை லெபனனோட இந்த பகுதிகளை விட்டு, பார்டர் ஏரியாஸை விட்டு நீங்கள் உடனடியாக காலி பண்ணுங்கள், அதுவும் குறிப்பாக அந்த 4 மணிக்குள்ளே காலி பண்ணுங்கள், அடுத்தது வந்து இந்த இடத்துல பெரிய அட்டாக் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நிறைய துண்டு சீட்டுகளை அந்த இடத்துல போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் லெபனனோட லாங்குவேஜ்லேயே போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றுறதுக்கான அந்த பணிகளை இஸ்ரேல் இப்போ தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரியே தெரியுது. இன்கேஸ் அவங்க இந்த ஹேமனோட ஹவுதி ஃபைட்டர்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை வேற ஏதாச்சும் காரணங்களுக்காக அமைதியாக இருக்காங்களான்றது இந்த இடத்துல ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ, ரஷ்யா உக்ரைன் போரில் குறிப்பாக இந்த ஜெர்மனியோட டாரஸ் மிசைல்ன்றது ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்னு சொல்லலாம். இதை உக்ரைன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி வந்து யூகேவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஸ்டார்ம் ஷேடோ, ஸ்கேல்ப்னு அவங்க 2 வேரியண்ட்டில் உருவாக்கி வச்சுருக்காங்களோ, அதை விட ஒரு சுப்பீரியரான ஏவுகணை இந்த டாரஸ்ன்றது. இந்த டாரஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரேடார் கிராஸ் செக்ஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல். இது வந்து ரொம்ப லோ ஆல்டிடியூடில் ரேடாரில் வந்து கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இதில் இருக்குது. அப்படிப்பட்ட ஏவுகணையை இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து உக்ரைன் கேட்டுட்டு இருக்காங்க. இது சில இடங்களில் கொடுக்கப்பட்டதா ஒரு செய்திகளானது வந்தாலும் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்றது இன்னும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படல. இந்த வகையான வெப்பன்ஸை ஜெர்மனி கிட்ட உக்ரைன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாலும் அதை பற்றி ஜெர்மனி எந்த பதிலையும் சொல்ல. அதுக்கு இப்போ ஜெர்மனி கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. இந்த டாரஸ் மிசைல்ஸை கண்டிப்பாக நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதோட ரேஞ்சை பற்றி தெரியும். ரஷ்யாவோட மாஸ்கோவை போய் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை கொண்ட ஒரு க்ரூஸ் மிசைல். அப்படிப்பட்ட மிசைல்ஸை நாங்கள் கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நாங்கள் இர்ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவோம். எங்களுக்குன்னு உக்ரைன் போரில் சில கடமைகள் இருக்குது. உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வெப்பன்ஸை நாங்கள் கொடுத்தாலும், ஏன்னா IRIST போன்ற அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்படி நாங்கள் கொடுத்தாலும் உக்ரைனை டிஃபென்சிவாக வச்சுக்கிறதுக்கு, ரஷ்யாவோட அட்டாக்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்குறது தான் எங்களோட கண்டிஷன்ஸ். அதை தாண்டி நாளைக்கு இந்த யுத்தத்தை ஐரோப்பிய கண்டத்துக்கு ஃபுல்லாக பரவ விடுறதுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அப்படி அனுமதிச்சோன்னா ஐரோப்பிய கண்டத்தையே கொண்டு போயிட்டு ஒரு ஆபத்தில் விட்ட நிலைமையாயிடும். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு ஒரு பெரிய பதிலடியை கொடுத்துருக்காங்க. இதில் ஜெர்மனியோட இந்த முடிவுன்றது ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா இந்த டாரஸ் மிசைல் இன்கேஸ் நாளைக்கு போயிடுச்சுன்னா ஸ்டார்ம் ஷேடோவால் ஏற்படுத்த முடியாத பாதிப்புகளை, இல்லை ஸ்கால்ப் மிசைலால் ஏற்படுத்த முடியாத பாதிப்புகளை இதனால ஏற்படுத்த முடியும். ஒரு பங்கர் பஸ்டர் மிசைல் கேட்டகரியில் இது வரும். ஒரு டார்கெட்டை போயிட்டு அடிச்சதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய அந்த செகண்டரி ஃபியூஸ் வெடிச்சு எந்த அளவுக்கு ஹெவிலி ஃபோர்ட்டிஃபைட் ஏரியாவாக இருந்தாலும், பல அடுக்கு கான்கிரீட்டால் அந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே உடைத்தெறியக்கூடிய தன்மைன்றது இந்த ஒரு க்ரூஸ் மிசைலுக்கு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, பிரிக்ஸ் சமிட்ன்றது வரப்போகிற மாதங்களில் கசானில் வச்சு நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் ரஷ்யாவில். அதை ஈரானோட பிரசிடென்ட் போயிட்டு அட்டன் பண்ண போகிறதாகவும் ஈரான் கிட்டேருந்து இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாவே க்ரூஸ் மிசைல், ஈரானோட ஒரு க்ரூஸ் மிசைல் சப்சானிக் ஸ்பீடில் 800 900 km/h வேகத்தில் போகக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைலை ஈரான் ரஷ்யாவுக்கு மேபி கொடுக்கலாம். ஏன்னா சமீபத்தில் ரஷ்யாவில் நடந்த சில டிஃபென்ஸ் ஷோலெலாம் இந்த க்ரூஸ் மிசைல் எடுத்து போய் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உலக நாடுகளோட கவனத்தை இது ஈர்க்கலனாலும் ரஷ்யாவோட ஹங்கு இருக்குது. இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் நிறைய விதமான ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்த வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட தேவைகளுக்கு ரஷ்யாவுக்கு இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த க்ரூஸ் மிசைல்ஸை பயன்படுத்துறதுக்கு ஈரான் ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஈரான் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளானது இருக்குது. க்ரூஸ் மிசைல்ஸை கொடுக்குறாங்க, பாலிஸ்டிக் மிசைல்ஸை கொடுக்குறாங்க, ட்ரோன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட இதுவும் ஒரு நியூஸாக மேபி மாறலாம். அந்த க்ரூஸ் மிசைல் உள்ளே வந்தாலும் இதனால ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு எதிராக ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குமான்றது தெரியல. நிறைய ஸ்டெல்த் ஃபியூச்சர்ஸை ஈரான் இது மேலே வச்சிருந்தாலும், இதோட ரேஞ்ச் ஒரு 800 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலும் இதோட வார்ஹெட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ரஷ்யா எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈல்டை, இல்லை ரஷ்யா எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸை இது கொடுக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதுக்கு நடுவில் உக்ரைனோட ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து ரஷ்யாவோட விமானங்களை காப்பாற்றுறதுக்காக ரஷ்யா ரொம்பவே புது விதமான நிறைய முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த டயர்ஸை வச்சு இந்த விமானங்கள் மேலே ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணுறது. ஏன்னா உக்ரைனோட ட்ரோன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அந்த டயர்ஸ் மேலே இது மோதுறப்போ அதோட இம்பாக்ட்ன்றது இந்த விமானங்களுக்கு குறையும். இல்லை அந்த ட்ரோன் அட்டாக்கை முறியடிக்கலாம். ஃபியூசலேஜ் மேலே இப்படிப்பட்ட டயர்ஸை வைக்கிறதுனால அந்த ட்ரோனோட இம்பாக்டை குறைக்க முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யா நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் இதுக்கு புது காரணமாக ஒரு விஷயமான சொல்லப்படுது. பொதுவாக உக்ரைன்லேருந்து ரஷ்யா மேலே ஏவப்படக்கூடிய ட்ரோன்கள் எல்லாமே இந்த இமேஜஸ், ஆல்ரெடி சேட்டலைட் இமேஜஸை இன்புட்டாக வச்சு அந்த ஃபிசிக்கல் அப்சர்வேஷன், ஆல்ரெடி இமேஜில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தையும் கீழே அது லைவாக பார்க்கக்கூடிய உருவத்தையும் கம்பேர் பண்ணும். அந்த பாம்பரும் இதுவும் ஒன்றா இருக்கா, இந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா இருக்கான்னு சொல்லிட்டு விஷுவலி ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நேரடியாக போயிட்டு அது மேலே ஒரு அட்டாக் பண்ணும். இப்போ இந்த டயர்ஸை இதை சுற்றி அடிக்க வைக்கிறதுனால, அந்த ஃபியூசலேஜ் மேலே அடிக்க வைக்கிறாங்க, சைடில் சப்போர்ட் கொடுத்து அந்த விங்ஸ்ல இருந்து 2 பக்கமும் அடிக்க வைக்கிறாங்க. விஷுவலாக பார்க்குறப்ப என்ன ஆகுனா, அந்த விமானத்தோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து நிறைய மாறுதல்களானது ஏற்படும். அப்படி ஏற்படுறப்போ இந்த டார்கெட்டை இது மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைலை லேண்ட் அட்டாக்குக்காக உக்ரைன் ரஷ்யா மேலே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்துகிறப்போ IR சீக்கர், இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர்ஸை பயன்படுத்தி அந்த விமானத்தோட லொக்கேஷனை, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சிக்னல்ஸை பயன்படுத்தி இந்த நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைலானது அந்த விமானங்களை அடிக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் இந்த இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர்ஸை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடிய சில டிவைசஸை இந்த விமானங்களோட இருப்பிடத்திலேருந்து பக்கத்தில் இப்போ வைக்க ஆரம்பிக்கிறதாகவும் ரஷ்யாவோட ஒரு சில சோர்சஸ் இந்த இடத்துல ஒரு கிளைம் வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் உக்ரைனோட 2,70,70,000 வெப்பன்ஸ்,
உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகளாக கொடுக்கப்பட்ட பல கிரனேட் லான்ச்சர்ஸ், நிறைய யூனிட்ஸ் ஆஃப் கிரனேட்ஸ், அசால்ட் ரைஃபிள்ஸ், ஸ்னைப்பிங் ரைஃபிள்ஸ், இது எல்லாமே காணாமல் போயிருக்கிறதுன்றதையும் தாண்டி திருடப்பட்டிருக்கிறதா உக்ரைனுக்குள்ளேயே இப்போ ஒரு தகவல் நடந்து வந்திருக்கு. 2,70,000 வெப்பன்ஸ்ன்றது கேட்குறப்போ, ஏண்டா இத்தனை துப்பாக்கிகள் வெறும் கிரனேட்ஸ் தானே, இதனால் உக்ரைனுக்கு என்ன பெருசாக பிரச்சனை வந்துட போகுது, இதனால் மேஜராக உக்ரைனுக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது எல்லாமே பிளாக் மார்க்கெட்டில் போகிறப்போ நாளைக்கு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இதை பயன்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஈரானுக்கு பிளாக் மார்க்கெட் வழியாக இதே ஆயுதங்கள் போகிறது, அமெரிக்காவோட வெப்பன்ஸ் போகிறதுக்கான அந்த ஒரு சான்சஸும் இருக்குது. ஸோ உக்ரைன் கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா நாளைக்கு இதை விட பெரிய விளைவுகளானது இதே உக்ரைனுக்கு ஏற்படுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. கர்ஸ் கவுண்டர் ஆஃபென்சிவ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஒரு ஸ்டேல்மேட் கண்டிஷனில் இப்போ நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாட்களாக முன்னேறி வந்த அவங்களோட மூவ்மெண்ட்ன்றது இப்போ உக்ரைனோட அந்த டிஃபென்ஸ் லைன்ஸால் தடைப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறதாவும் ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு. உக்ரைன் இந்த இடத்துல ரஷ்யாவை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்களோட அதிகப்படியான சோல்ஜர்ஸை திரும்பவும் இப்போ கர்ஸ் பகுதிக்குள்ளே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது உக்ரைன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பாக மாறப்போகுது. ஏன்னா கர்ஸ்கை குறி வச்சு இல்லை கர்ஸ்கை மையப்படுத்தி உக்ரைன் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு பெருசாக போடுறாங்களோ அங்கே அந்த அளவுக்கு உக்ரைன் சோல்ஜர்ஸ் ட்ரைன் ஆகிட்டு இருக்காங்க. இப்படி கர்ஸ்கை மட்டுமே மையப்படுத்தி நிறைய சோல்ஜர்ஸை உள்ள உக்ரைன் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது உக்ரைனோட சோல்ஜர்ஸை ஃப்ரண்ட் லைன்லேருந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா இப்போ திடீர்னு உக்ரைன் பின்வாங்கிட்டாங்கனாலும் அது உக்ரைனோட பேரை கெடுத்துரும். இதுக்கு ஏன் உள்ளே போனீங்க, இதுக்கு நீங்கள் உள்ளே போகாமலே இருந்திருக்கலாமே, கர்ஸ்க் ஆஃபென்சிவ் எதுக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் ஆனது உக்ரைன் மேலே கேட்கப்படும். இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஹோல்ட் பண்ணணும், அதுக்குள்ளே ஒரு சீஸ்ஃபயர் டாக் கொண்டு வரதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வருது, அது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உக்ரைன் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஈஸ்டர்ன் சைடில் உக்ரைனோட ஒவ்வொரு நகரமாக விழ ஆரம்பிச்சிடும். அப்படி விழுறப்போ ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட்ன்றதை உக்ரைனால் ஸ்டாப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த இடத்துல இருக்காது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கே